உங்கள் வீட்டில் பித்ருபக்ஷம் வந்தால் முன்னோர்களை நினைத்து ஒரு தீபம் ஏற்றுவீங்களா? அவங்களுக்காக மனசார ஒரு நிமிடம் வேண்டுவீங்களா? சில நேரங்களில் நம்ம முன்னோர்கள் நம்ம கூட இல்லாத மாதிரி தோன்றலாம். ஆனால் உண்மையாக சொன்னால் நம்ம வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு நல்லதும் கெட்டதும் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு தான் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒரு ஏழை பெண்ணின் கண்ணீர், பசியோடு அழும் 2 குழந்தைகள், அநியாயம் செய்த ஒரு அண்ணி, கங்கை அம்மாவின் அருள், இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு குடிசையை மாளிகையாக மாற்றிய அதிசய கதையை தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த கதையை முழுசாக கேளுங்க. ஏன்னா இந்த கதை முடியும் நேரத்துக்கு பித்ரு பட்சத்தின் உண்மையான அர்த்தம் உங்கள் மனசுக்குள்ள ஆழமாக பதியும். ஒரு ஊரில் ஒரு அண்ணனும் தங்கையும் இருந்தாங்க. இருவருக்கும் கல்யாணம் ஆகி தலா 2 மகன்கள் இருந்தாங்க. சில நாளைக்கு பிறகு அந்த தங்கை விதவையாகிட்டா. கணவரை இழந்தவ தன் 2 குழந்தைகளோட அண்ணன் வீட்டிலேயே தங்க ஆரம்பிச்சா. இதை அவளோட அண்ணிக்கு சுத்தமாக பிடிக்கல. அவளை பார்த்தாலே அன்னிக்கு எரிச்சலாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் பித்ருபக்ஷம் வந்துச்சு. அண்ணன் தன் மனைவியிடம், நான் கங்கை அம்மா கிட்ட போய் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வரேன், பிண்டதானமும் செய்து வரணும் என்று சொன்னான். அப்படி சொல்லிட்டு அவன் கங்கை அம்மா தரிசனத்துக்கு புறப்பட்டான். அண்ணன் போனதும் அண்ணி அந்த விதவை தங்கையையும் அவ குழந்தைகளையும் வீட்டுக்கு வெளியே அனுப்பிட்டா. வயல்வெளி பக்கம் ஒரு சின்ன குடிசை கட்டி, இனிமே நீங்க இங்கதான் தங்கணும் என்று சொல்லிவிட்டாள். அந்த பெண்ணும் வேற வழி இல்லாம தன் குழந்தைகளோட அந்த குடிசையிலேயே வாழ ஆரம்பிச்சா. அவ தினமும் காலை மாலை அண்ணன் வீட்டுக்கு போவா. வீட்டு வேலைகளை செய்து உதவுவா. அதுக்கு பதிலாக அண்ணி சில நேரம் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பா. சில நேரம் அது கூட சரியா கிடைக்காது. அண்ணி வீட்டிலேருந்து திரும்பும்போது அவ பாயாசம் வடிச்ச துணியை எடுத்துக்கிட்டு வருவா. வீட்டுக்கு வந்ததும் அந்த துணியை தண்ணீரில் நனைச்சு அடுப்பில் வச்சு கொதிக்க வைப்பா. அதுக்கு கொஞ்சம் பால் வாசனை வந்ததும் குழந்தைகளுக்கு கொடுத்து, இதோ பாயசம் குடிங்க என்று சொல்லுவாள். பாவம், பசியில் இருந்த குழந்தைகள் அதை உண்மையிலேயே பாயாசம் என்று நினச்சி குடிப்பாங்க. இப்படித்தான் அவ நாட்களை கடத்த ஆரம்பிச்சா. ஒரு நாள் அவள் அந்த துணியை எடுத்துக்கிட்டு போகிறத அண்ணி பார்த்துட்டா. உடனே அந்த துணியை எங்கே எடுத்துகிட்டு போகிற, அது இங்கேயே வை, இனிமே இதையும் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது என்று சொன்னான். அவளும் எதுவும் பேசாமல் அந்த துணியை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டா. அந்த நாளும் அண்ணி அவளுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்கல. அதோட நாளைக்கு உன் அம்மாவோட சிரார்த்தம், ஆனால் நான் அழைக்காம நீ இங்கே வரக்கூடாது, இந்த முற்றத்தில் இருக்கிற அரச மரம் இடம் மாறினா மட்டும் வா, இல்லைன்னா வராது என்று சொல்லிட்டா. இதை கேட்டதும் அந்த பெண் ரொம்ப மனசு உடைஞ்சு போனான். அமைதியாக குடிசைக்கு திரும்பினா. வீட்டுக்கு வந்ததும் குழந்தைகள், அம்மா பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க என்று கேட்டாங்க. அவளிடம் கொடுக்க ஒன்றுமே இல்லை. அதனால அவ, மகன்களா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் விரதம் இருக்கலாம், பசியோடு தான் தூங்கணும் என்று சொல்லி குழந்தைகளை சமாதானப்படுத்தினான். மறுநாள் குழந்தைகள், அம்மா, இன்று பாட்டியோட சிரார்த்தம் என்று அத்தை சொன்னாங்க இல்லையா, அண்ணன் வீட்டுக்கு போகலாமா என்று கேட்டாங்க. அதற்கு அவ, மகன்களா, அத்தை என்ன சொன்னாங்க, முற்றத்தில் இருக்கிற அரச மரம் இடம் மாறினா மட்டும் வர சொன்னாங்க. மரம் எப்போதாவது இடம் மாறுமா? மரத்துக்கு கால்கள் இருக்கா? அதனால அழைக்காம நாம போகக்கூடாது என்று சொல்லி குழந்தைகளுக்கு புரிய வைத்தாள். மாலை நேரம் ஆனதும் அண்ணியோட மகன்கள் குடிசைக்கு வந்தாங்க. அம்மா சாப்பாடு அனுப்பியிருக்காங்க என்று சொன்னாங்க. அவ அதை திறந்து பார்த்தா, அதில் 2 காய்ந்த இட்லிகளும் அதன் மேலே கொஞ்சம் சாதமும் இருந்துச்சு. அதை பார்த்ததும் அவளுக்கு கோவமும் துக்கமும் சேர்ந்து வந்துச்சு. என் அம்மாவோட சிரார்த்த நாளில் என் பிள்ளைகளுக்கு இதுதானா என்று மனசுக்குள்ள நொந்துக்கிட்டா. கோபத்தில் குழந்தைகளிடம், இதை குடிசை மேலே தூக்கி எரிஞ்சிடுங்க என்று சொன்னான். குழந்தைகளும் அப்படியே செய்தாங்க. அந்த இரவு அவளும் குழந்தைகளும் பசியோடு படுத்தாங்க. அவளுக்கு தூக்கம் வரல. இரவு முழுக்க கங்கை அம்மாவை நினச்சிக்கிட்டு, கங்கை அம்மா, நீ அண்ணனை பாதுகாப்பா திரும்ப வரவை, அவன் வந்தா எங்களை காப்பாற்றுவான் என்று வேண்டிக் கொண்டே இருந்தாள். மறுநாளும் அவ சாப்பாட்டுக்காக அண்ணி வீட்டுக்கு போகல. மாலையானதும் மீண்டும் அண்ணியோட மகன் வந்தான். இந்த முறையும் 2 காய்ந்த இட்லியும் கொஞ்சம் சாதமும் கொடுத்தான். பசி அதிகமாக இருந்ததால அவள் அந்த ரொட்டியும் சாதத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்து தானும் கொஞ்சம் சாப்பிட்டா. அவள் குடிசைக்கு போய் குழந்தைகளோட பசியோடு தான் படுத்தா. ஆனால் அவளுக்கு தூக்கம் வரல. இரவு முழுக்க கங்கை அம்மாவை நினச்சிக்கிட்டு, கங்கை அம்மா, நீ அண்ணனை நல்லபடியாக திரும்ப வரவை, அவன் வந்தா எங்களை காப்பாற்றுவான் என்று வேண்டிக் கொண்டே இருந்தாள். இப்படி பித்ருபக்ஷத்தின் 16 நாட்களும் கடந்து போச்சு. அந்த 16 நாட்களும் அவளும் குழந்தைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சில நாள் கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சது, சில நாள் அதுவும் கிடைக்கல. ஆனாலும் அவன் மனசை விடலை. கங்கை அம்மாவையும் தன் முன்னோர்களையும் நினச்சிக்கிட்டே இருந்தான். பித்ருபக்ஷம் முடிஞ்சதும்
அண்ணன் கங்கை தரிசனம் முடிச்சு வீட்டுக்கு திரும்பி வந்தான். வீட்டுக்கு வந்ததும் அவன் மனைவியிடம், என் தங்கையும் அவளோட பிள்ளைகளும் எப்படி இருக்காங்க, இந்த 16 நாட்களும் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டியா என்று கேட்டான். அதுக்கு அண்ணி உடனே போய் பேச ஆரம்பிச்சா. அதை ஏன் கேட்குறீங்க, இந்த 16 நாட்களும் நான் உங்கள் தங்கையையும் அவளோட பிள்ளைகளையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். அவங்களோட கால்களை காய்ச்சாத பாலில் கழுவுனேன். அதனால தான் இங்கே முற்றத்தில் மண் மாதிரி தெரிகிறது. தினமும் அவங்களுக்கு பாயாசம் பூரி எல்லாம் செய்து கொடுத்தேன். ஆனாலும் அவள் என்னமோ என் மேலே கோவப்பட்டு வயல்வெளியில் இருக்கிற குடிசையிலேயே தங்கிட்டா என்று சொன்னான். அண்ணனுக்கு இதை கேட்டதும் ஏதோ சரியில்லாமல் தோன்றியது. அவன் உடனே வயல்வெளி பக்கம் தங்கையை பார்க்க போனான். ஆனால் அங்கே போய் பார்த்ததும் அவன் அதிர்ச்சியாக நின்றுட்டான். ஏன்னா அங்கே குடிசை எதுவும் இல்லை. அந்த இடத்துல அழகான பெரிய மாளிகை இருந்துச்சு. அந்த மாளிகை முற்றத்தில் அவன் மருமகன்கள் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தாங்க. அண்ணன் உடனே உள்ளே போய் தன் தங்கையிடம், கமலா, இதெல்லாம் என்ன, இங்கிருந்த குடிசை எங்க, இந்த மாளிகை எப்படி வந்துச்சு என்று கேட்டான். அப்போ அந்த தங்கை அமைதியா எல்லா உண்மையையும் சொல்ல ஆரம்பிச்சா. அண்ணா, நீ கங்கை கரைக்கு போன பிறகு எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. உன் மனைவி எங்களை வீட்டிலிருந்தே வெளியே அனுப்பிட்டாங்க. வயல்வெளியில் இருந்த குடிசையில் தான் நாங்கள் தங்கினோம். சாப்பாட்டுக்காக நான் தினமும் உன் வீட்டுக்கு போனேன். ஆனால் எங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கல. அவள் தொடர்ந்து சொன்னா, அண்ணா, உன் வீட்டின் முற்றத்தில் இருக்கிற சேரு காய்ச்சாத பாலால் வந்ததில்லை, அது நான் விட்ட கண்ணீரால் வந்தது. நான் பசியோடு இருந்தேன். என் பிள்ளைகள் பசியோடு அழுதாங்க. அந்த கண்ணீர் தான் அங்கே சேரா தெரிகிறது. அண்ணா அதை கேட்டதும் அமைதியாக நின்றான். அவள் இன்னும் சொன்னான், நம்ம அம்மாவோட சிரார்த்த நாளில் கூட அண்ணி என்னை அழைக்கலை. முற்றத்தில் இருக்கிற அரச மரம் ஆடினா மட்டும் வா, இல்லைன்னா வராதே என்று சொன்னாங்க. மரம் எப்படி ஆடும் அண்ணா, அதனால் நாங்கள் போகலை. மாலை நேரம் உன் வீட்டிலிருந்து 2 காய்ந்த ரொட்டியும் கொஞ்சம் சாதமும் அனுப்பினாங்க. இதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. கோபத்தில் அதை குடிசை மேலே தூக்கி எறிஞ்சேன். ஆனால் கங்கை அம்மா எங்களை கைவிடலை. முன்னோர்களோட ஆசீர்வாதம் எங்களோட இருந்துச்சு. அந்த காய்ந்த ரொட்டிகள் தங்கமாக மாறின. அந்த சாதம் வைரமும் முத்துமாக மின்னுச்சு. அதனால தான் இந்த குடிசை மாளிகை ஆயிடுச்சு. இதெல்லாம் கங்கை அம்மாவின் அருள், முன்னோர்களோட ஆசீர்வாதம் என்று அவ சொன்னான். இதை கேட்ட அண்ணன் மனசு உடஞ்சு போச்சு. தன் மனைவி செய்த தவறுக்காக அவன் தங்கையிடம் மன்னிப்பு கேட்டான். கமலா, என்னை மன்னிச்சிடு. உனக்கு இவ்வளவு கஷ்டம் நடந்ததை நான் தெரிஞ்சுக்கவே இல்லை. நீயும் பிள்ளைகளும் மீண்டும் வீட்டுக்கு வாங்க. இனிமே உங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று சொன்னான். அதற்கு தங்கை, அண்ணா, நீ ஏன் அண்ணன், நீ எங்களை காப்பாத்துவா என்று எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இப்போ கங்கை அம்மாவே எங்களை காப்பாத்திட்டாங்க. முன்னோர்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இனிமே நாங்கள் இங்கேயே இருப்போம் என்று சொன்னாள். அண்ணன் இதை கேட்டதும் தன் அம்மா அப்பாவை மனசார நினைச்சான். கைகளை கூப்பி, என் முன்னோர்களே, நீங்க என் தங்கையையும் அவ பிள்ளைகளையும் காப்பாத்துற மாதிரி இந்த கதையை கேட்கும் எல்லாரையும் காப்பாத்துங்க. யாருடைய வீட்டிலும் பசி கண்ணீர் தனிமை வரக்கூடாது. எல்லாருக்கும் உங்க ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த கதை நமக்கு சொல்ற பெரிய பாடம் என்னன்னா, பித்ருபக்ஷம் என்பது வெறும் சடங்கு செய்கிற நாள் மட்டும் இல்லை, நம்மை வளர்த்து இந்த நிலைக்கு கொண்டு வந்த முன்னோர்களை நன்றியோட நினைக்கிற நேரம். அந்த நாட்களில் நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும். நம்ம வீட்டில் யாராவது பசியோடு இருந்தா, தனிமையில் இருந்தா, கஷ்டத்தில் இருந்தா அவங்கள கவனிக்கணும். ஏன்னா கடவுள் முன்னாடி பெரிய பூஜையை விட பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்குற ஒரு கை சாப்பாடு ரொம்ப பெரிய புண்ணியம். யாரையும் ஏழைன்னு நினச்சி அவமானப்படுத்தக்கூடாது. ஆதரவில்லாதவங்க கண்ணீர் சாதாரண கண்ணீர் இல்லை. அந்த கண்ணீருக்கு கடவுளும் பதில் கொடுப்பார். நம்ம முன்னோர்களின் ஆசீர்வாதம் பணம் உள்ள வீட்டுக்கு மட்டும் வராது, நல்ல மனசுள்ள வீட்டுக்கு தான் முதல்ல வரும். அதனால பித்ருபக்ஷ நாட்களில் முடிந்த அளவுக்கு முன்னோர்களை நினச்சி வழிபடுங்க. வீட்டில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. உங்கள் மனசு உண்மையாக இருந்தால் கங்கை அம்மா அருளும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நிச்சயம் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும். நண்பர்களே, இந்த பித்ருபக்ஷ கதை உங்கள் மனசை தொட்டிருந்தா உங்கள் முன்னோர்களை நினச்சி கமெண்ட்டில் ஒரு வார்த்தை எழுதுங்க. இந்த கதையை கேட்க வேண்டியவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. இது போன்ற ஆன்மீக கதைகள், வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வர சேரும். உங்கள் வீட்டில் அமைதி, ஆரோக்கியம், சந்தோஷம் நிறையட்டும். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.